கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 17வது வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எனக்கு அருமையானவர்களை, தாவீது மிகவும் அழகாக சொல்லுகிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த நாளிலே கர்த்தருக்கு நீ என்ன பலியை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தா போதும்னு நினைக்கிறோமா? மாதம் என் சம்பளத்தில் என் கிடைக்கிற காணிக்கையை ஊழியத்துக்கு கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் அதில் பிரியப்படலை. உன்னுடைய பலி, உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளில் அவர் பிரியப்படுகிறார். உன் நாவில் இருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? அவர் எனக்கு அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஒரு ராஜாங்க, அவர் சொல்றார், சகல ராஜ்யத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அரசன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய விண்ணப்பம் அல்லது நம்முடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன்? அவர் எங்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்னுடைய முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அந்த ஸ்தோத்திர பலியின் ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உலகத்திற்காக, தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஸ்தோத்திர பலி ரொம்ப அவசியம். நம்முடைய தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிட்டு நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் உன் குடும்பத்திற்கு பாதுகாவலை கொடுப்பதற்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதுகாவலை கொடுப்பதற்காக, உன்னை முன்னும் பின்னும் அவர் காத்து நடத்துவதற்காக, ஏன் இந்த மாதம் முழுவதும், இந்த கடைசி நாளில் இந்த மாதத்தை முழுவதும் காண கிருபை செய்து இந்த கடைசி நாளில் கொண்டு வந்துட்டார்ல, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை சூழ்ந்தவர்களை என் கண்ணின் கண்மணியை போல பார்த்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்தீர். ஆண்டவரே, இயலாமையின் மத்தியில் கர்த்தர் கரம் பற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். பலவீனங்களை மாற்றிக்கொண்டிருக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். புதிய நாள், நாளை தினம் புதிய வல்லமையோடு, புதிய கிருபையோடு, புதிய பலத்தோடு கூட ஆரம்பிக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.